யாழ்ப்பாணம் உள்ளிட்ட 22 மாவட்டங்கள் தேசிய பேரிடர் பாதிப்பு பகுதிகளாக அறிவிப்பு. இலங்கையை மீட்டெடுக்க முன்வரும் சர்வதேச நாடுகள். நாட்டில் 6 மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை. மன்னார் மாவட்டத்தில் அதிக வெள்ள பாதிப்புக்குள்ளான இடங்களுக்கு வடக்கு ஆளுநர் திடீர் விஜயம். நாடாளுமன்ற உறுப்பினர்களை நேரடியாக தொடர்பு கொள்ள மக்களுக்கு வாய்ப்பு. உயர்தர பரீட்சை விடைத்தாள்களின் நிலை பரீட்சை திணைக்களத்தின் அறிவிப்பு. உணவுப் பொருட்களுக்கு பற்றாக்குறை இல்லை, அரசின் அறிவிப்பு. வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட வீடுகளை சுத்தம் செய்வதற்கான நிதியுதவி 25,000 ரூபாவாக அதிகரிப்பு. வடமாகாண மக்களுக்கான உடனடி தேவைகளின் பட்டியலை கோரியுள்ள இந்தியா. நயினாதீவில் மின் இயந்திரம் பழுது, மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்த கோரிக்கை. டிட்வா சூறாவளியால் ஏற்பட்ட மண் சரிவு மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 22 மாவட்டங்களை தேசிய பேரிடர் பகுதிகளாக குறிப்பிட்டு சிறப்பு வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. பதிவாளர் நாயகம் திணைக்களத்தினால் குறித்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. தென்மாகாணத்தில் உள்ள காலி, மாத்திரை, அம்பாந்தோட்டை என்று 3 மாவட்டங்களை தவிர்ந்த ஏனைய 22 மாவட்டங்களின் பெயர்கள் அடங்கிய குறித்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியாகியுள்ளது. குறித்த வர்த்தமானி அறிவித்தலில் 2010 ஆண்டின் 19 இலக்க இறப்பு பதிவு சட்டத்தின் பகுதி 2 பிரிவு 9 விதிகளின்படி 2025 நவம்பரில் ஏற்பட்ட டிட்வா சூறாவளியின் விளைவுகளின் விளைவாக மண் சரிவுகள் மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தேசிய பேரிடர் பாதிக்கப்பட்ட பகுதிகள் என பின்வரும் நிர்வாக மாவட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கண்டி நிர்வாக மாவட்டம், நுவரெலியா நிர்வாக மாவட்டம், பதுளை நிர்வாக மாவட்டம், குருநாகல் நிர்வாக மாவட்டம், மாத்தளை நிர்வாக மாவட்டம், கேகாலை நிர்வாக மாவட்டம், கம்பகா நிர்வாக மாவட்டம், முல்லைத்தீவு நிர்வாக மாவட்டம், அனுராதபுரம் நிர்வாக மாவட்டம், கொழும்பு நிர்வாக மாவட்டம், யாழ்ப்பாண நிர்வாக மாவட்டம், புலனறுவை நிர்வாக மாவட்டம், மன்னார் நிர்வாக மாவட்டம், புத்தளம் நிர்வாக மாவட்டம், ரத்னபுரி நிர்வாக மாவட்டம், மொனராகலை நிர்வாக மாவட்டம், மட்டக்களப்பு நிர்வாக மாவட்டம், அம்பாறை நிர்வாக மாவட்டம், திருகோணமலை நிர்வாக மாவட்டம், கிளிநொச்சி நிர்வாக மாவட்டம், வவுனியா நிர்வாக மாவட்டம், களுத்துறை நிர்வாக மாவட்டம். டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கையை மீட்டெடுக்க பல சர்வதேச நாடுகள் முன்வந்துள்ளன. அதன்படி நிதி மற்றும் பொருள் ரீதியான நிவாரண உதவிகளை சில நாடுகள் வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதற்கமைய சர்வதேச மனிதாபிமான நட்பினூடாக நியூசிலாந்து அவசர மனிதாபிமான நிவாரணத்தை ஆதரித்து 1 மில்லியன் நியூசிலாந்து டாலரை நன்கொடையாக வழங்கியுள்ளது. பிரித்தானியாவும் அவசர நிவாரண நிதியுதவியை வழங்குவதாக அறிவித்துள்ளது. அதன்படி 8,90,000 அமெரிக்க டாலர் நிவாரண நிதியை இலங்கைக்கு வழங்குவதாக பிரித்தானியா அறிவித்துள்ளது. குறித்த நிதியானது செஞ்சிலுவை சங்கம், ஐக்கிய நாடுகளின் இலங்கைக்கான அமைப்பு மற்றும் உள்ளூர் பங்காளிகளுடன் இணைந்து அவசர பொருட்கள் மற்றும் உயிர்காக்கும் உதவிகளை வழங்குவதற்காக பயன்படுத்தப்படும் என இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகரகம் தெரிவித்துள்ளது. இதேவேளை சீன அரசாங்கமும் இலங்கைக்கு 1,00,000 அமெரிக்க டாலரை நன்கொடையாக வழங்குவதாக அறிவித்துள்ளது. குறித்த நிதியை சீன செஞ்சிலுவை சங்கம் இலங்கை செஞ்சிலுவை சங்கத்திடம் வழங்கியதாக இலங்கையில் உள்ள சீன தூதரகம் அறிவித்துள்ளது. மேலும் அனர்த்த நிவாரண பணிகளை வலுப்படுத்தும் வகையில் இலங்கையில் உள்ள சீன வர்த்தக சம்மேளனம் மற்றும் வெளிநாட்டு சீன சங்கம் ஆகியன இணைந்து நன்கொடை திட்டங்களை ஆரம்பித்துள்ளன. இந்த 2 அமைப்புகளும் இணைந்து அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் 10 மில்லியன் இலங்கை ரூபாவை திரட்டியுள்ளன. மேலும் இந்தியா, பாகிஸ்தான் ஆகிய நாடுகளும் இலங்கைக்கு பாரிய உதவிகளை செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் ஏற்பட்ட சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் 6 மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன்படி பின்வரும் மாவட்டங்கள் மற்றும் பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பதுளை மாவட்டம், பதுளை, ஹப்புத்தொலை, ஹாலியில, கந்தஹெட்டிய, பசுரை, மீகஹகிவுல, ஊவா பரணகம, வெலிமட, லுணுகலை, எல்ல, பண்டாரவளை, சொரணாத்தோட்டை மற்றும் ஹல்துமுல்ல, கண்டி மாவட்டம், உடபலாத, ஹங்வட்ட கோரளை, உடுதும்புர, தொழுவ, மினிப்பே, பாதாஹேவஹெட்ட, மெததும்புர, தெல்தோட்டை, அக்குரண, கங்கைகள கோரளை, பாததும்புர, ஜேட்டினுவர, தும்பனை, உடுனுவர, ஹாரிஸ்பத்துவ, பூஜாப்பட்டிய, பஸ்வாகே கோரளை, பன்பில, ஹதரலியத்த மற்றும் குண்டசாலை. கேகாலை மாவட்டம், மாவனலை, ரம்புகணை, அரநாயக்கு, புலத்கொஹுபிட்டிய, களிகமுவ, கேகாலை, ஜட்டியாந்தோட்டை, தெஹியோவிட்ட, ருவன்வெல்ல, வரக்காப்புல மற்றும் தெரணியகல. குருநாகல் மாவட்டம், ரிதிகம, மாவத்தகம, மல்லவப்பட்டிய, நாரமல, அலவ மற்றும்
பொல்ககவெல மாத்தளை மாவட்டம் நாவுல ரத்தோட்டை அம்பன் கங்க கோரளை உக்குவளை வில்கமுவ ஜட்டவத்த மாத்தலை பல்லேபுல மற்றும் லக்கள பல்லேகம நுவரெலியா மாவட்டம் வலப்பனை ஹங்குரன்கெத்த நில் தண்டாகின்ன மத்துரட்டு நுவரெலியா கொத்மலை மேற்கு கொத்மலை கிழக்கு அம்பகமுவ தலவாக்களை மற்றும் நோர்வோட். இதேவேளை பின்வரும் மாவட்டங்கள் மற்றும் பிரதேச செயலக பிரிவுகளுக்கு முதலாம் மட்ட மண்சரிவு முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்டம் பாதுகை சீதாவக்கு, கம்பகா மாவட்டம் அத்தனகல்ல, ரத்னபுரி மாவட்டம் கிரியல்ல ரத்னபுரி எஹலியகொட குருவிட்ட கொலண்ண எலப்பாத்த அயகம பலாங்கொட கலவாடு இம்புல்பே ககவத்தை நிவித்திகல ஓப்பநாயக்கு கொடகவெல பெல்மடுள்ள. சமீபத்தில் ஏற்பட்ட புயலின் தாக்கம் காரணமாக மன்னார் மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள சேத நிலைகளை நேரடியாக மதிப்பீடு செய்வதற்காக வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் நேற்று மாலை மன்னார் மாவட்டத்திற்கு கள விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். அதன்போது ஆளுநர் நானாட்டான் பிரதேச செயலகத்திற்குட்பட்ட அருகம்குன்று, மடுக்கரை உள்ளிட்ட அதிகளவில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று மக்களின் நிலை குறித்து நேரில் அறிந்து கொண்டார். வெள்ளத்தால் சேதமடைந்த வீடுகள், குடிநீர் மற்றும் மின்சாரம் தொடர்பான சிக்கல்கள் உள்ளிட்ட முக்கிய விடயங்கள் அவரின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டன. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடன் உரையாடிய ஆளுநர் தேவையான நிவாரண உபகரணங்கள் மற்றும் உடனடி உதவிகளை வேகமாக வழங்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மன்னார் மாவட்டத்தில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விரைவான மற்றும் பயனுள்ள உதவிகளை வழங்க அரசாங்கம் முழு ஆதரவு வழங்கும் என ஆளுநர் அவர்கள் உறுதியளித்தார். இந்த விஜயத்தில் மாவட்ட செயலாளர், மேலதிக மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட செயலக பதவி நிலை உத்தியோகத்தர்கள், ஏனைய உத்தியோகத்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவிற்கு எதிராக சேறு பூசும் போலி பிரச்சாரங்களை சிலர் முன்னெடுத்து வருவதாக பொது பாதுகாப்பு பிரதியமைச்சர் சுனில் வட்டகள தெரிவித்துள்ளார். எதிர்வரும் நாட்களில் இந்த நிலைமை அதிகரித்தால் அது சாதாரண விடயமாக மாறிவிடும் என தெரிவித்துள்ளார். அவ்வாறானொரு நிலைமைக்கு இடமளிக்கப்பட முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் வெளிநாடுகளில் வாழ்ந்து வரும் நபர்கள் இந்த சேறு பூசல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள அவசரகால சட்டத்தின் கீழ் அனர்த்த நிலைமைகள் தொடர்பில் போலி தகவல்களை சமூக பகிர்வதற்கு அவருக்கும் அனுமதி கிடையாது என்று அவர் தெரிவித்துள்ளார். அவ்வாறு போலி தகவல்களை பகிர்வோருக்கு எதிராக தண்டனை விதிக்கப்பட முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை நாடாளுமன்றத்தின் உத்தியபூர்வ இணையதளம் கடந்த 19 வருட சேவையில் 3வது தடவையாக புதிய அம்சங்களுடன் நவீனமயப்படுத்தப்பட்டு அண்மையில் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. தேசிய ஜனநாயக நிறுவனத்தின் முழுமையான அனுசரணையுடன் மேற்கொள்ளப்பட்ட இந்த சீரமைப்பு மேம்படுத்தப்பட்ட அணுகல் மற்றும் நவீன தேவைகளை பூர்த்தி செய்யும் பல புதிய அம்சங்களை கொண்டுள்ளது. இதில் முக்கியமாக எனது நாடாளுமன்றம் என்ற புதிய பகுதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஒவ்வொரு பிரஜையும் நாடாளுமன்றத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடனும் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும். பொதுமக்கள் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வதன் மூலம் நாடாளுமன்றத்தினால் வழங்கப்படும் சேவைகளை எளிதாக அணுகும் வாய்ப்பை பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு காப்புத உயர்தர பரீட்சை எழுதிய மாணவர்களின் விடைத்தாள்களுக்கு அனர்த்தத்தால் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திய லியனகே தெரிவித்துள்ளார். உயர்தர பரீட்சையின் அனைத்து விடைத்தாள்களும் உரிய பாதுகாப்பான இடங்களில் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் பரீட்சை நடைபெறும் காலப்பகுதியில் ஒவ்வொரு நாளும் பரீட்சை நிறைவடைந்த பின்னர் அனைத்து விடைத்தாள்களும் பாதுகாப்பாக உரிய இடங்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. இது பல ஆண்டுகளாக சரியாக நடந்து வரும் ஒரு நடைமுறை. காலநிலை நிலைமைகள் குறித்து அனர்த்த முகாமைத்துவ நிலையத்துடன் தொடர்ச்சியாக கலந்துரையாடி மிகுந்த அவதானத்துடன் செயற்பட்டு வருகின்றோம் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இதேவேளை 2025ஆம் ஆண்டுக்கான மீதமுள்ள காப்போத உயர்தர பரீட்சைகள் எதிர்வரும் ஜனவரி மாத தொடக்கத்தில் நடத்தப்படும் என்று கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக கழுவேவா தெரிவித்துள்ளார். அத்துடன் மாகாண மற்றும் மாவட்ட மட்டங்களில் நிலைமையை மதிப்பாய்வு செய்த பின்னர் போக்குவரத்து தடைகள், தகவல் தொடர்பு சிக்கல்கள் மற்றும் மின் தடைகளால் பாதிக்கப்படாத மாகாணங்கள் மற்றும் மாவட்டங்களில் உள்ள பாடசாலைகள் டிசம்பர் 16ஆம் தேதி மீண்டும் திறக்கப்படும் என நாளக கலவேவா குறிப்பிட்டுள்ளார். இயற்கையின் சீற்றங்களால் பாதிக்கப்பட்ட இலங்கை உட்பட பல ஆசிய நாடுகளுக்கு நிவாரணம் மற்றும் மீள்கட்டமைப்பு உதவிகளை வழங்க ஆப்பிள் நிறுவனம் முன்வந்துள்ளது. ஆப்பிள் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி டிம் குக் தனது உத்தியபூர்வ எக்ஸ் தள கணக்கில் பதிவிட்டு அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதன்படி தாய்லாந்து, இந்தோனேசியா, மலேசியா மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளில் இயற்கை பேரழிவுகளால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆப்பிள் நிறுவன தலைமை நிர்வாக அதிகாரி தெரிவித்தார். இலங்கை உட்பட பல ஆசிய நாடுகளில் ஏற்பட்ட பேரழிவுகளால்
புயலால் 1300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் மில்லியன் கணக்கானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி பாதிக்கப்பட்ட நாடுகளில் நிவாரணம் மற்றும் கட்டுமான நடவடிக்கைகளுக்கு தேவையான பங்களிப்பை வழங்க ஆப்பிள் நிறுவனம் முன்வந்துள்ளது. நாட்டில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு பற்றாக்குறை இல்லை என அரசாங்கம் அறிவித்துள்ளது. பேரிடர் சூழ்நிலை காரணமாக அடைய முடியாத பகுதிகளுக்கு பாதுகாப்பு படையினரின் உதவியுடன் அத்தியாவசிய பொருட்களை விநியோகிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த விடயத்தை வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள அனர்த்த நிலைமை காரணமாக அத்தியாவசிய உணவுப் பொருட்களை விநியோகிப்பதில் ஏற்பட்டுள்ள சிரமங்கள் மற்றும் தட்டுப்பாடு இல்லாமல் நுகர்வோருக்கு உணவுப் பொருட்கள் வழங்கப்படுவதை உறுதி செய்வதற்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து சிறப்பு கலந்துரையாடல் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடலானது அத்தியாவசிய உணவு இறக்குமதியாளர்கள் மற்றும் வர்த்தகர்கள் சங்கத்திற்கும் வர்த்தகம், வர்த்தகத்துறை, உணவு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் வசந்த சமரசிங்கவிற்கும் இடையில் நடைபெற்றது. நிவாரணத்திற்கான உணவுப் பொருட்களை வழங்குதல் மற்றும் சுற்றுலாத்துறைக்கு தேவையான உணவுப் பொருட்களை வழங்குதல் போன்ற தேவைகள் குறித்தும் கலந்துரையாடல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. நுகர்வோருக்கு சிரமத்தை ஏற்படுத்தாமல் நியாயமான விலையில் இந்த உணவுப் பொருட்களை வழங்குவதற்கான செயல்முறை குறித்தும் விவாதங்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சு தெரிவித்துள்ளது. டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்காக வெள்ளத்தில் சிக்கிய வீடு அல்லது சொத்துக்களை சுத்தம் செய்வதற்காக வழங்கப்படும் உதவித்தொகையை 10,000 ரூபாவிலிருந்து 25,000 ரூபாவாக அதிகரிக்க நிதியமைச்சு தீர்மானித்துள்ளது. நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பணிப்புரைக்கமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இடர் முகாமைத்துவ நிலையத்தின் வேண்டுகோளை அடுத்து ஜனாதிபதி வழங்கிய அறிவுறுத்தலின் பேரில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்சன சூரிய பெரும விசேட அறிவிப்பு வெளியிட்ட போது தெரிவித்தார். இந்த உதவித்தொகையை வழங்குவதற்காக 7.5 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த தொகை வரவு செலவு திட்டத்தில் அனர்த்த முகாமைத்துவத்திற்காக ஒதுக்கப்பட்ட 30 பில்லியன் ரூபாவிலிருந்து வழங்கப்படுவதாகவும் நிதியமைச்சின் செயலாளர் மேலும் தெரிவித்தார். திரைசேரியால் பேணப்படும் நிதி முகாமைத்துவம் மற்றும் ஊழலை ஒழிப்பதற்காக மேற்கொள்ளப்படும் திட்டங்களின் வெற்றி என்பனவற்றின் காரணமாக இந்த அதிகரிப்பை மேற்கொள்ள முடிந்ததாகவும் நிதியமைச்சின் செயலாளர் சுட்டிக்காட்டினார். இவ்வாறு நிதி வழங்குவதனூடாக பிரஜைகளின் வாழ்க்கையை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவது துரிதப்படுத்தப்படும் என்று செயலாளர் நம்பிக்கை தெரிவித்தார். இதற்கான பொறிமுறை ஏற்கனவே தயாரிக்கப்பட்டுள்ளது என்றும் பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் சிறு மற்றும் நடுத்தர வர்த்தகர்கள் தமது பிரதேச கிராம சேவர்களுடன் தொடர்பு கொண்டு இந்த நிதியை பெற முடியும் என்றும் செயலாளர் மேலும் குறிப்பிட்டார். மேலதிகமாக நிவாரணம் தேவைப்பட்டால் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பரிந்துரைகளின்படி நிதியை வழங்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். உலகளாவிய காலநிலை மாற்றத்தால் அடிக்கடி நிகழக்கூடிய இடர் பாதிப்புகளை தணிப்பதற்கான நிரந்தர கட்டமைப்பு இந்தியாவில் உருவாக்கப்பட்டுள்ளது போன்று இங்கும் உருவாக்குவதற்கான உதவிகளையும் எதிர்காலத்தில் வழங்க முடியும் என இந்திய துணை தூதரகத்தின் கன்சியுலர் ஜெனரல் சாய் முரளி வடமாகாண ஆளுநரிடம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தின் கன்சியுலர் ஜெனரல் சாய் முரளி வடக்கு மாகாணத்தின் ஆளுநர் நா வேதநாயகனை ஆளுநர் செயலகத்தில் இன்றைய தினம் சந்தித்து பேச்சு நடத்தினார். அதன்போது பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவிகளை 3 கட்டங்களில் வழங்க இந்திய அரசாங்கம் தயாராக இருப்பதாக கூறிய கன்சீலர் ஜெனரல் சாய் முரளி, உடனடி உதவிகள், மீள் கட்டுமான உதவிகள், நிரந்தர தயார்படுத்தல், வடக்கு மாகாண மக்களுக்கான தற்போதைய உடனடி தேவைகளின் பட்டியலை வழங்கினால் உதவிகளை விரைந்து வழங்க முடியும். அழிவடைந்த உட்கட்டுமானங்களின் சேத விவரங்களையும் வழங்குங்கள். உலகளாவிய காலநிலை மாற்றத்தால் அடிக்கடி நிகழக்கூடிய இத்தகைய இடர் பாதிப்புகளை தணிப்பதற்கான நிரந்தர கட்டமைப்பை இந்தியாவில் உருவாக்கப்பட்டுள்ளது போன்று இங்கும் உருவாக்குவதற்கான உதவிகளையும் எதிர்காலத்தில் வழங்க முடியும் என அவர் கூறினார். அதற்கு பேரிடர்களின் போது எப்போதும் முதலாவதாக கை கொடுப்பது இந்தியாதான் என்று குறிப்பிட்ட ஆளுநர் அதற்காக மாகாண மக்களின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். வடக்கு மாகாணத்தில் யாழ்ப்பாண மாவட்டம் தவிர்ந்த ஏனைய 4 மாவட்டங்களும் கூடுதலான அழிவுகளையும் அதிக கட்டுமான அழிவுகளையும் எதிர்கொண்டுள்ளதாக ஆளுநர் தெரிவித்தார். இறங்குதுறைகள், போக்குவரத்து வீதிகள், பாலங்கள், சிறிய மற்றும் நடுத்தர குளங்கள் என பல்வேறு கட்டுமானங்கள் அழிவடைந்துள்ள விவரங்களை அவர் முன்வைத்தார். வெள்ளம் தற்போது வடிய தொடங்கியுள்ள நிலையில் மக்கள் முகாம்களிலிருந்து படிப்படியாக வீடுகளுக்கு திரும்புகின்றனர். பாதிக்கப்பட்ட இந்த மக்களுக்காக இலங்கை அரசாங்கத்தால் வழங்கப்பட்டு வரும் உதவிகள் தொடர்பாகவும் மக்களின் வாழ்வாதாரம் சில இடங்களில் அடியோடு அளிக்கப்பட்டிருக்கின்றன என்பதையும் ஆளுநர் சுட்டிக்காட்டினார். பேரிடரின் போது இந்தியாவால் வழங்கப்பட்ட உதவிகள் தொடர்பிலும் எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் தொடர்பிலும் கன்சீலர் ஜெனரல் சுட்டிக்காட்டினார். தினமும் நிவாரணப் பொருட்களுடன் விமானங்கள் வருகின்றமையும் மருத்துவ குழுக்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்புகளும் கொழும்பை வந்தடைந்துள்ளமையும் தொடர்பாக குறிப்பிட்டார். இந்த சந்திப்பின் போது வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர் மற்றும் இந்திய துணை தூதரக அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர்.
நைனாதீவுக்கு மின்சாரம் வழங்கும் மின் இயந்திரங்களில் ஒரு மின் இயந்திரம் பழுதடைந்துள்ளது. மின் இயந்திரம் ஒன்று பழுதடைந்துள்ளதால் தற்போது சிறிய மின் இயந்திரம் மூலமே மின்சாரம் வழங்கப்படுவதனால் பொதுமக்கள் தங்கள் மின்பாவனையை சீக்கிரமாக பாவிக்குமாறு இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. குறிப்பாக இரவு 12 மணியிலிருந்து அதிகாலை 5 மணி வரையும் தேவையற்ற மின்பாவனைகளை குறைத்து ஒத்துழைக்கும் பட்சத்தில் மின்சாரம் தொடர்ந்து வழங்க முடியும் என மின்சார சபையினர் தெரிவித்துள்ளனர்.